வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்மா. வணக்கம். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்களும் ரிவ்யூ ஆகிறது எப்படி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ ஆகுது எப்படின்னு கத்துக்க ஆசையா? எஸ் சார். மொதல் விஷயம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். கடுப்பாகுது இப்போ. என் பின்னாடி இருக்கிற அந்த சார்ட் லிஸ்ட் வச்சு தான் நீ ரிவ்யூவர் ஆகிறது எப்படின்றது மேஜிக்கை சொல்லித்தர போறேன். மொதல் விஷயம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஆடியன்ஸ் உன் சேனல் வந்து பார்க்கணுன்னா நீ என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். எப்படின்னா, படம் லேகாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, ஸ்டோரி ஸ்டெல்லிங் சரியில்லை, நரேஷன் சரியில்லை, கதை பிடிக்கல, அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா ஆடியன்ஸ் உன் சேனல்ல வந்து உன் வீடியோ பார்ப்பானுங்க. அப்போதான் உன் சேனல் நல்லா இருக்கும். அப்போதான் நீ ரிவ்யூன்றதே நம்புவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஹீரோ ஹீரோனி இஷ்யூ. ஹீரோ ஹீரோயினி இஷ்யூ, அதாவது ஹீரோனிக்கு இந்த ஹீரோனியோட பாடி டிமாண்ட், இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோனியோட பாடி டிமாண்ட். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இவர் கூட ஷூட்லே அவர் கூட ஷூட்லே இதனால தான் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு. இதனால தான் இவங்க படம் சரியாக நடிக்கிறது இல்லை. கால் பண்ணிலாம் கூப்பிடுவாங்களாம். அடுத்து பாடி ஷேமிங். தேவையான அளவு. குண்டா இருக்கான், ஓட முடியல, ஒல்லியா இருக்கான், தூக்க முடியல, சொட்டருக்கு விக்கு வச்சிருக்கான், என்ன இவன் வெள்ளையா இருக்கான், என்ன இவன் கருப்பா இருக்கான், என்ன இவன் வண்டி மட்டும்தான் ஓட்டுறான், நடிக்கவே மாட்டான், என்ன இவன் குட்டியா இருக்கிறான், ஹீரோனி பக்கத்தில் நிற்கவே மாட்டான், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அந்த படத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குத்துன்னு குத்த முடியும். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிவ்யூவர்னு பேர் கிடைக்கும். அடுத்த ஒரு பாயிண்ட், டேமேஜ் மேக்ஸிமம். டேமேஜ் மேக்ஸிமம். நம்ம படம் ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட், ஏன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஆஸ்கரே வாங்கினாலும் கூட நம்ம அந்த படத்தை கழுவி தான் ஊற்றணும். இருக்கு, கிரீன் ஸ்கிரீன் வச்சு எடுத்திருக்கிறான், என்னடா இது படம் ஒரு சமுதாயத்தை பத்தி தப்பா பேசியிருக்கான். அது ஒரு சமுதாயம் இல்ல, மொத்த கூட்டத்தை இருத்தி அந்த படத்தை அடிச்சு காலி பண்றான். என்ன இவனை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க? ஒருத்தனை தப்பா பேசினாலும் மொத்த சமூகத்தையே தப்பா பேசுற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அடுத்து கன்வின்ஸ் ஆடியன்ஸ். ஆடியன்ஸை நம்ம கன்வின்ஸ் பண்றோம். அதாவது இப்போ ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தன் வச்சுக்கோ, அவன் இப்போ படத்தை பார்த்துட்டு வரான், நல்ல படம்னு நினச்சி அவனே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோ, நல்ல படம் பார்த்துட்டு வரான், ஆனால் உனக்கு அந்த படம் பிடிக்கல. நீ பிடிக்கலன்ட்டு ஒரு வீடியோ போட்டு அவன் அந்த படம் பிடிக்கலன்ட்டு நீயே நம்ப வைக்கணும். அதான் நம்ம வேலை, ஏன்னா நம்மளாம் ரிவ்யூவர். அடுத்து மெயின் பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட் ரிவ்யூவருக்கு, பேங்க் பேலன்ஸ். நீ படத்தை முதல் ரிவ்யூ பண்றியோ இல்லையோ, உன் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கற. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தாதான் அந்த படம் நல்ல படமா கெட்ட படமான்னு நீ சொல்லணும். அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, வா இந்த மாதிரி படத்தை ஹாலிவுட் என்ன இன்டர்நேஷனல் எவனுமே பண்ண மாட்டான் நம்ம சொல்றோம். அதுவே உன் அக்கௌண்ட்ல பணம் போடலன்னு வச்சுக்கோவேன், அந்த படம் இருக்கிறதுலே எந்த அளவுக்கு குத்த முடியுமோ சூற குத்தி அந்த படத்தை படுக்க போடுறோம். இதெல்லாம் பண்ணினா நீயும் ஆவலாம் ஒரு ரிவ்யூவர்.